சவுதி அரேபியா, UAE இந்த இரண்டும் ரொம்ப முக்கியமான நாடுகள். குறிப்பாக இந்தியர்களுக்கு ஏகப்பட்ட இந்தியர்கள் இந்த இரண்டு நாடுகளிலும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா எண்ணெய் ஏற்றுமதியில மிக முக்கியமான நாடா இருந்துட்டு இருக்கு. UAE உலகத்தினுடைய பிசினஸ் ஹப்பாக மாறிட்டு இருக்கு. இந்த இரண்டு நாடுகளுக்குள்ளேயும் மோதல் ஏற்பட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு மோதல் உருவாகிறதுக்கான சூழல் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கறத தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்காக கல்ஃபினுடைய ஹிஸ்டரியை ஒரு மினி டூர் அடிக்க இருக்கும். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க. வெளிநாட்டு செய்தி தானே அப்படின்னு சொல்லி கடந்து போயிடாதீங்க. நாளைக்கு இந்த வெளிநாட்டு செய்தியை உங்களுடைய பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கக்கூடியதாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது டிகோட் பை வெங்கட். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்ன பிரச்சனை? ஏமன் நாட்டுல முக்காலா அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்கு. இந்த துறைமுகத்துக்கு 2 கப்பல்கள் வருது. அந்த 2 கப்பல்களும் UAE வந்ததாக சவுதி அரேபியா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த 2 கப்பல்கள்லயும் ஆயுதம் இருந்ததுன்னு சொல்றாங்க சவுதி அரேபியா தரப்புல. அந்த ஆயுதங்கள் எல்லாம் தவறானவர்கள் கைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த 2 கப்பல்களும் துறைமுகத்தில் இருக்கும்போது சவுதி அரேபியா ஒரு வான்வெளி தாக்குதல் நடத்தினதாக அறிவிச்சிருக்காங்க. என்னடா இது, ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கப்பல்கள் எதுக்கு ஆயுதத்தை எடுத்துட்டு ஏமனுக்கு போகணும்? அங்க அந்த ஆயுதங்கள் யாருக்கு போய் சேருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. அந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஏமன்ல நடந்துகிட்டு இருக்கிற உள்நாட்டு போரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு தேவைப்படுது. ஏமன்ல 2014 இருந்து உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போரினுடைய முடிவாக இப்போதைக்கு வடக்கு பகுதியை ஹூதிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஈரானுடைய பேக்கப்ல இருக்கிற ஒரு ஆயுதப்படை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அவங்க ஒரு அரசாங்கத்தை அங்க நடத்திட்டு இருக்காங்க. சர்வதேச நாடுகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் அப்படிங்கிறது ஏமனுடைய மத்திய பகுதியில் மட்டும்தான் இப்ப ஆட்சி செலுத்திட்டு இருக்காங்க. தெற்கு பகுதியை பாத்தீங்க அப்படின்னா சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆயுதப்படை அவங்க தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இப்போ யார் ஏமனை முழுமையாக ஆட்சி செய்யறது அப்படிங்கிற ஃபைட் தான் ஏமனுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் ஏமன்ல நடந்துகிட்டு இருக்கிற சிவில் வாரினுடைய சுருக்கமான வரலாறு. சரி, இப்ப இந்த 3 குரூப்ல UAE எந்த குரூப்புக்கு ஆயுதம் அனுப்புனாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் சொல்லப்படுற STCக்கு தான் UAE இந்த ஆயுதத்தை அனுப்புனதாக சவுதி அரேபியா சொல்றாங்க. ஆனா UAE இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்காங்க. நாங்க அப்படி எந்த ஆயுதத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே UAE தங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் உத்தரவிட்டாங்க. அதன் அடிப்படையில உடனடியாக UAE நாங்க வெளியேறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஏமன்ல இருக்கிற UAE ராணுவ படைகள் எல்லாமே இப்போ அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. சரி, STCக்கு எதுக்கு UAE ஆயுதம் சப்ளை பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி வருதுல. அந்த கேள்விக்கு நேரடியாக நம்மளால பதில் சொல்லிட முடியாது. வரலாற்றை இந்த இடத்துல நம்ம 2 வகையில் ஆய்வு செய்ய போறோம். ஒன்னு, சவுதி அரேபியாவுக்கும் UAEக்கும் இடையிலான நட்பு எப்படி இருந்துச்சு, அதன் பிறகு சவுதி அரேபியாவுக்கும் UAEக்கும் இடையிலான பகை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வச்சதான் இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப சவுதிக்கும் UAEக்கும் இடையில உறவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டாக 1 by 1 நான் இங்க லிஸ்ட் பண்றேன் பாருங்க. முதல் பிரச்சனை சவுதிக்கும் UAEக்கும் இடையில எப்ப ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா 1950களில் தான். அப்போ சவுதிக்கும் UAEக்கும் இடையில ஒரு எல்லை பிரச்சனை இருந்துச்சு. எதை வச்சு அப்படின்னு கேட்டா, ஷேபா ஜராரா அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கிணறு, எண்ணெய் எடுக்கும் பகுதி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது தான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில ஏற்பட்ட முதல் பிரச்சனையாக நம்ம பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த 100 ஆண்டுகளுக்குள்ள 1971ல UAE சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான டிஸ்கஷனுக்குள்ள போகுது. ஒரு வழியாக 1974ல தி ஜடா செட்டில்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில அந்த பகுதி சவுதி அரேபியாவிடம் ஒப்படைக்கப்படுது. ஸோ அந்த இடத்துல UAEக்கும் சவுதிக்கும் இடையிலான அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தற்காலிகமாக முடிஞ்சதை தவிர அது உள்ளுக்குள்ள ஒரு பகையாகவே இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 30-40 ஆண்டுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது போறது அப்படிங்கிற மாதிரி தான் 2 நாடுகளுக்கும் இடையிலான அந்த உறவு இருந்துச்சு. ஆனா 2010-2011ல இந்த 2 நாடுகளுக்கும் இடையில நல்ல ஒரு நட்பு உருவாகுது. அதுக்கு காரணமானது தி அரப் ஸ்பிரிங்ஸ்ன்னு சொல்லப்படுற அரபு வசந்தம் எழுச்சி போராட்டம் தான். அரப் ஸ்பிரிங்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி முஸ்லிம் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். முஸ்லிம் பிரதர்ஹுட் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய அரசியல் இயக்கம். அதாவது இஸ்லாம் சொல்ற அடிப்படை சட்ட விதிகளை எடுத்துக்கிட்டு ஒரு சிவில் சொசைட்டியை உருவாக்கணும், ஒரு சிவில் அரசாங்கத்தை உருவாக்கணும், ஜனநாயகப்படி தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற வலியுறுத்துற ஒரு இயக்கம் தான் தி முஸ்லிம் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இயக்கம். குறிப்பா மன்னராட்சிக்கு எதிராக இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் இருந்தாங்க. இப்ப சவுதியிலாம் அரச குடும்பம் தான் அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் நடத்தாம தேர்தல் மூலமாக தான் அங்க இருக்கிற அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்க முஸ்லிம் பிரதர்ஹுட். இது மக்களை அட்ராக்ட் பண்ணுது. காரணம், மக்களுக்கு ஏற்கனவே அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால முஸ்லிம் பிரதர்ஹுடைய அவங்க சொல்ற இந்த கொள்கைகள் அவங்களுக்கு பிடிக்குது. அதன் அடிப்படையில மக்கள் தெருவுக்கு போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 2010ல துனிஷியாவில தான்
முதல் மக்கள் எழுச்சி ஆரம்பிக்குது. அதை தான் அராப் ஸ்பிரிங்னு சொல்றாங்க. ஏன் இதை அராப் ஸ்பிரிங்னு சொல்றாங்கன்னா, இது துனிஷியால தொடங்கி அடுத்தடுத்த நாடுகளுக்கும் பரவுது. சில நாடுகள்ல மக்களுடைய போராட்டம் ஒடுக்கப்படுது, சில நாடுகள்ல ஆட்சி மாற்றமே ஏற்படுற அளவுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸை மிடில் ஈஸ்ட்ல ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் சவுதியும் யுஏஇயும் இந்த முஸ்லிம் பிரதர்ஹுடையும் அராப் ஸ்பிரிங்கையும் எதிர்க்கிறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, சவுதியிலும் யுஏஇலும் இன்னும் அரச குடும்பங்கள் தான் ஆட்சியில இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு இயக்கம் வருது அப்படின்னா அதை எப்படி அவங்களால ஏத்துக்க முடியும்? இது பேஸான ஒரு காரணம். ரெண்டாவது விஷயம், முஸ்லிம் பிரதர்ஹுட் என்னதான் தேர்தல் நடத்தி ஜனநாயக அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினாலும், அப்படி அமைகிற ஆட்சிகள் எல்லாம் அத்தாரிட்டேரியனா இருக்கு, ஒரு சர்வாதிகாரமாக தான் இருக்கு, அடிப்படைவாத கருத்துக்களை வைக்கிறாங்க, அங்க மற்ற சிறுபான்மையினருக்கு இடம் இல்லாததாக இருக்கு அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை சவுதியும் யுஏஇயும் வச்சு இந்த அராப் ஸ்பிரிங்குக்கும் முஸ்லிம் பிரதர்ஹுடுக்கும் எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. 2010-11 பஹ்ரைன்ல மக்களுடைய எழுச்சி ஏற்படுது. அந்த எழுச்சியை அங்கே ஏற்பட்ட உள்நாட்டு போரை ஒடுக்குற வகையில யுஏஇயும் சவுதி அரேபியாவும் இணைஞ்சு ஒன்றாக தங்களுடைய படையை அனுப்பி அந்த போராட்டங்களை எல்லாம் கட்டுப்படுத்துறாங்க. பஹ்ரைன்ல இருந்த ஆட்சியை காப்பாத்துறாங்க. அடுத்த சம்பவம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்துல முஸ்லிம் பிரதர்ஹுடைய ஆதரவால இந்த அராப் ஸ்பிரிங்கினால ஏற்பட்ட ஜனநாயக தேர்தல் அடிப்படையில ஒருத்தர் அங்க பிரசிடென்டாக தேர்வு செய்யப்படுறாரு. அவர் பேர் மோர்சி. அவருக்கு எதிராக இராணுவமே அங்க படையெடுத்து போகுது. இராணுவம் அங்க ஆட்சியை கவிழ்க்குது. அந்த இராணுவ கவிழ்ப்புக்கு உதவியாக இருந்தது சவுதியும் யுஏஇயும் தான். இப்போ எகிப்தினுடைய அதிபராக இருக்கிற அல் சிசி, அவர் தான் அப்போ இராணுவ தளபதியாக இருந்தாரு. அவர் தலைமையில தான் அங்க ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டது. ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுக்கு பிறகு சவுதியும் யுஏஇயும் பில்லியன் கணக்குல எகிப்துக்கு கடன் கொடுத்திருக்காங்க. இப்படி அராப் ஸ்பிரிங்கு எதிராக, முஸ்லிம் பிரதர்ஹுடுக்கு எதிராக இந்த இரண்டு நாடுகளும் இணையும் போது தான் இவங்களுக்குள்ள நட்பு திரும்பவும் மலர ஆரம்பிக்குது. அது அப்படியே தொடருது. 2015 ஏமனுக்கும் இவங்க வராங்க. 2015 ஏமன்ல சிவில் வார் உச்சத்தை தொட்டுச்சு. அந்த நேரத்துல ஹவுதிகள் வடக்கு பகுதியை ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல தான் சவுதியும் யுஏஇயும் சேர்ந்து ஏமனுக்குள்ள ஹவுதிக்கு எதிராக சண்டை போறதுக்காக போறாங்க. ஏன் ஏமனுக்குள்ள போறாங்க? இவங்களுக்கு ஏன் அவ்வளவு அக்கறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏமன் சவுதியோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கிற ஒரு நாடு. அதனால தங்கள் நாட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது சவுதியினுடைய கன்சர்ன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, யுஏஇ மற்றும் சவுதிக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு காமனான கன்சர்ன் இருக்கு. அதுதான் ஏமன் அமைஞ்சிருக்கிற அந்த செங்கடல் பகுதி. இந்த செங்கடல் பகுதி அப்படிங்கிறது முக்கியமான இன்டர்நேஷனல் ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட் நடக்கிற போக்குவரத்து வழி. இந்த வழியில பாபல் மண்டல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. அந்த பகுதியை கடந்து தான் எல்லா கப்பல்களும் போயாகணும். அந்த பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற நிலப்பகுதி, அதாவது ஏமனுடைய வடக்கு பகுதியை ஹவுதி படைகள் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதனால அந்த கப்பல் போக்குவரத்தை அவங்க நிறுத்தணும்னு நினைச்சா நிறுத்திடலாம். இது ஒரு சிக்கல் ஆகிறது. அப்படிங்கிறதுனாலதான் சவுதியும் யுஏஇயும் சேர்ந்து ஹவுதிகளுக்கு எதிராக சண்டையிடுறதுக்காக ஏமனுக்குள்ள முதல்ல போறாங்க. இந்த சண்டையில இரண்டு பேருக்கும் இடையிலான நட்பு அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா ஏமன் விவகாரத்துல இப்பயே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி 2017 நடந்த இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். 2017 கத்தாருக்கு எதிராக சவுதி அரேபியாவும் யுஏஇயும் ஒரு பிளாக்கேடை கொண்டு வராங்க. அதாவது சில தடைகளை அவங்களை நாங்கள் புறக்கணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கத்தார் இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அமைப்பின் தொடர்ச்சியாக உருவான ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, அங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இடம் தராங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சு சவுதியும் யுஏஇயும் கத்தாருக்கு எதிராக திரும்புறாங்க. கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் கத்தாரை அவங்க புறக்கணிச்சிருந்தாங்க. 2021 தான் அது பேசி தீர்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த விவகாரத்திலையும் சவுதியும் யுஏஇயும் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. அட என்னங்க இவ்வளவு தூரம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க, அப்புறம் எப்படி பிரச்சனை உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2019 தான் அது தொடங்குது. ஏமன்ல ஒன்னா சண்டை போடுறதுக்காக தானே போனாங்க. ஆனா யுஏஇ மட்டும் தங்களுடைய முடிவை மாத்திக்கிட்டு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை மேற்கொள்றாங்க. ஹவுதிகளுக்கு எதிராக சண்டை போறதை நிறுத்திட்டு சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லப்படுற, நான் சொன்னல தெற்குல இருக்கிற அந்த படைக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க யுஏஇ. தங்களுடைய படைகளை குறைச்சிக்கிட்டு அந்த படைக்கு ஆயுதங்களையும் மற்ற உதவிகளையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. இது சவுதி அரேபியாவுக்கு பிடிக்கல. ரெண்டு காரணத்துக்காக இதை சவுதி அரேபியா வரவேற்கல. ஒன்னு, சர்வதேச நாடுகள் அங்கீகரிச்சா அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது சவுதியினுடைய ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டுக்கு எதிராக யுஏஇ போறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஹவுதிகளுக்கு எதிரான அந்த சண்டை அப்படிங்கிறது யுஏஇ விலகி போனதுனால வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனாலையும் சவுதிக்கு யுஏஇனுடைய இந்த நடவடிக்கை பிடிக்கல. அது மட்டும் இல்ல, எஸ்டிசினால சவுதிக்குமே பிரச்சனை இருக்கு. சவுதி எல்லையை ஒட்டி இருக்கிற எண்ணெய் கிணறுகளை அவங்க ஆக்கிரமிச்சாங்கன்னா அது சவுதிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. ஸோ யுஏஇனுடைய இந்த நடவடிக்கையால தான் சவுதிக்கும் யுஏஇக்கும் இடையிலான அந்த உறவுல ஒரு விரிசல் முதல்ல ஏற்படுது. அடுத்ததா இந்த இரண்டு நாடுகளுக்குமான உறவுக்கு நடுவுல வந்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும். அமெரிக்காவினுடைய தலையீட்டுல
இஸ்ரேலை மையமாக வச்சு தி ஆப்ரஹாம் அக்காட்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் முதல் முறையாக அமெரிக்க அதிபராக ஆனபோது ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாரு. அதன் அடிப்படையில் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நாடுகள் இஸ்ரேலோட வர்த்தகம் மற்றும் மற்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு உறவுக்கு வர்றதுக்கான ஒப்பந்தமாக அது அமைஞ்சிருந்துச்சு. அந்த ஒப்பந்தத்துல UAE கையெழுத்து போட்டுட்டாங்க. ஆனா சவுதி அரேபியா அதுல கையெழுத்து போடல. அவங்க அதுக்கு சொன்ன காரணம், பாலஸ்தீனத்துக்கான ஒரு அரசாங்கத்தை, சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசாங்கத்தை நிறுவனம் அப்படிங்கிற அந்த கோரிக்கை இன்னும் நிலுவையில் இருக்கும்போது நாங்க இஸ்ரேலோட போக முடியாது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா அதை நிராகரிச்சாங்க. ஆனா UAE அதையெல்லாம் பொருட்படுத்தல, ஆப்ரஹாம் அக்காட்ஸ்ல கையெழுத்து போட்டாங்க. இப்போ வரைக்கும் சவுதியை அந்த ஆப்ரஹாம் அக்காட்ஸ்ல கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் அது சாத்தியமாகல. இது அவங்க உறவுல இன்னும் பெரிய விரிசலை ஏற்படுச்சு. அடுத்த பெரிய விரிசல் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2021 சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் அப்போ ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதன்படி சவுதி அரேபியாவுடைய அரசு கான்ட்ராக்ட்ஸை ஏதாவது வெளிநாட்டு மல்டிநேஷனல் நிறுவனங்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு சவுதி அரேபியாவில் ஒரு ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கிற நிறுவனங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுப்போம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இது ஏன் சொன்னாங்க அப்படின்னா UAE தான் பிசினஸ் ஹப்பாக மாறிட்டு வருது. அங்க நிறைய நிறுவனங்கள் தங்களுடைய ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸை திறக்க ஆரம்பிச்சாங்க. அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுனால கல்ஃப்ல நீங்க வேற எந்த நாட்டிலையுமே ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருக்க கூடாது, அப்பதான் சவுதியினுடைய கான்ட்ராக்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அது 2024 இருந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நேரடியாக சவுதி UAEக்கு எதிராக எடுத்த வர்த்தக ஆயுதமாகவே பார்க்கப்பட்டுச்சு. அடுத்த பிரச்சனை 2021 நடந்த OPEC கூட்டத்துல தான் ஏற்படுது. OPEC அப்படிங்கிறது ஆயில் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணெய் ஏற்றுமதி செய்யற நாடுகளுடைய கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புல அவங்க ஒன்னா சேர்ந்துதான் எவ்வளவு எண்ணெய் உற்பத்தி செய்யணும், அதை என்ன விலைக்கு விற்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஆலோசிப்பாங்க. அதன் அடிப்படையில் எல்லாரும் ஒரு காமனான முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுக்கிற ஒரு கூட்டத்தில் சவுதி சில விஷயங்களை ப்ரொபோஸ் பண்றாங்க. 2020 கோவிட் வந்துச்சு. அதனால உலக அளவில் எண்ணெய் உற்பத்தி அப்படிங்கிறது குறைக்கப்பட்டுச்சு. காரணம், எண்ணெயினுடைய தேவை இல்லை, டிமாண்ட் இல்லாத போது நம்ம அதிகமாக உற்பத்தி செஞ்சுட்டோம் அப்படின்னா எண்ணெயினுடைய விலை பேரலுக்கு ரொம்ப கம்மியாயிரும். அதனால விலையை கொஞ்சம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷனையும் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா ஒரு கட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் கட்டும் கொண்டு வரப்பட்டுச்சு. கொஞ்சம் அந்த எண்ணெயினுடைய விலை ஏற்பட்டுச்சு. அந்த ப்ரொடக்ஷன் கட்டை 2022 வரைக்கும் தொடரணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா அந்த OPEC மீட்டிங்ல ஒரு ப்ரொபோசலா வைக்கிறாங்க. இதுக்கு UAE எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காரணம், அப்படி ப்ரொடக்ஷனை கட் பண்ணணும் அப்படின்னா UAE 18% ப்ரொடக்ஷனை நிறுத்தி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. இது எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரம் சவுதி அரேபியா அவங்க உற்பத்தி செய்யற அளவுக்கு பார்த்தோம்னா வெறும் 5% மட்டும்தான் கட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது. இது சரியாக இல்லை, இந்த கோட்டா சிஸ்டம் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி UAE எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதனால ஒரு பதற்றம் ஏற்படுது. எங்க இந்த OPEC நாடுகளுக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை எண்ணெய் விலையை மிக அதிகமாக உயர்த்தி விடுமோ அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் பதற்றத்தை எல்லாம் ஏற்படுச்சு. ஆனா ஒரு வழியாக இந்த OPEC கமிட்டியில பேசி ஒரு முடிவு எடுத்தாங்க. அதன் அடிப்படையில் UAE அந்த எண்ணெய் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டுச்சு. சவுதி அரேபியாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த பிரச்சனை இரண்டு நாடுகளுக்கும் இடையில மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்திருச்சு. ஒரு காலத்துல நண்பர்களாக இருந்தவங்க ஏமன்ல எதிரும் புதிருமாக மாறினாங்க இல்லையா, அதே மாதிரி சூடான் போர்லயும் எதிரும் புதிராக மாறுறாங்க. சூடானுடைய உள்நாட்டு போர்ல ராணுவத்துக்கு ஆதரவாக இருக்கு சவுதி அரேபியா. அதே நேரம் ராபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆயுத குழுவுக்கு ஆதரவாக UAE இறங்குது. இதனால ஏகப்பட்ட மக்கள் அங்க கொல்லப்படுறாங்க. அங்கேயும் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 2025 பிரச்சனையும் வருது. டிசம்பர் 3 ஹட்ராமவுட் அப்படிங்கிற ஏமனுடைய ஒரு முக்கியமான பகுதியை UAE பேக்கப்ல இருக்கிற STC படைகள் கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த ஹட்ராமவுட் பகுதியில் தான் ஏமனுடைய மிகப்பெரிய எண்ணெய் கிணறு இருக்கு. அது சவுதி அரேபியானுடைய பார்டர்ல இருந்து கீழே இருக்கிற செங்கடல் பகுதி வரைக்கும் அது நீண்டு போகுது. அவ்வளவு பெரிய ஏரியாவை STC ரொம்ப சுலபமாக கேப்சர் பண்ணிட்டாங்க. இது சவுதி அரேபியாவை பதற்றப்பட வச்சிருச்சு. STC இந்த நடவடிக்கை ரெட் லைனை கிராஸ் பண்றது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியா. எங்களுடைய நாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல ஹட்ராமவுட்ல இருந்து STC வெளியேறணும் அப்படின்னு சொல்லி சவுதி தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகளை அழுத்தங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நேரடியாக சவுதியினுடைய எல்லையை ஒட்டி இருக்கு இந்த பகுதி. அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக பாக்குறாங்க சவுதி அரேபியா. ஆனாலும் அந்த STC அங்கிருந்து வெளியேற மாதிரி இல்லை. இந்த நிலைமையில தான் டிசம்பர் 30 நான் சொன்ன அந்த 2 கப்பல்களும் ஏமனுடைய துறைமுகத்துக்கு போகுது. அதுல ஆயுதங்கள் இருந்ததாக சவுதி அரேபியாவும் வான்வெளி தாக்குதல் அந்த கப்பல்கள் மேல நடத்தியிருக்கு. நான் இப்ப சொன்ன ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க லிஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் தனியாக தெரியும். அதுதான் கல்ஃப்ல நடந்துட்டு இருக்கிற பவர் பாலிடிக்ஸ். யார் இங்க பவர்ஃபுல்லான நாடு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நிக்குது. பவர் பாலிடிக்ஸ்னா ஆப்வியஸ்லி அதுல பணம் இல்லாம இருக்குமா?
பணம் தொடர்பான பொருளாதாரம் தொடர்பானது தான் இந்த பிரச்சனையாக அடிப்படையில் நமக்கு தெரியுது. இந்த இடத்துல சவுதி மற்றும் யுஏஇனுடைய பொருளாதார நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சவுதி கல்ஃப்ல இருக்கிற மிகப்பெரிய நாடு. $1.24 trillion அளவுக்கு அவங்களுடைய ஜிடிபி இருக்கு. அதே நேரம் யுஏஇ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $537 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் இருக்கு. சவுதியை விட குறைவு தான். அதே நேரம் சவுதி உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடாக இருக்காங்க. ஒரு நாளைக்கு 9 மில்லியன் பேரல்கள் அவங்க தயாரிக்கிறாங்க. யுஏஇல அபுதாபியில மட்டும்தான் இந்த எண்ணெய் உற்பத்தி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் அங்க உற்பத்தி ஆகுது. இந்த இரண்டு நாடுகளுடைய எண்ணெய் உற்பத்தி மட்டும் சேர்த்தோம்னா உலகத்தினுடைய மொத்த எண்ணெய் உற்பத்தியில 24% வருது. இப்படி எந்த ஏரியா எடுத்துக்கிட்டாலும் சவுதி தான் அதுல கிளியர் வின்னராக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனாலும் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில ஏன் இந்த போட்டி ஏற்படுது அப்படின்னு கேட்டா, ஒரு ஏரியால மட்டும் துபாய், அதாவது யுஏஇ செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. துபாய் இன்னைக்கு சர்வதேச பிசினஸ் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கு. அங்கதான் நிறைய நிதி நிறுவனங்கள் இருக்கு. மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அங்க ஹெட் குவார்டர்ஸ் திறக்கிறாங்க. டூரிசத்தினுடைய அட்ராக்ஷன் பாயிண்டா இருக்கு. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட்டுக்கான முக்கியமான ஏரியாவாகவும் துபாய் மாறிக்கிட்டே இருக்கு. அபுதாபியில எண்ணெய் தயாரிக்கிறாங்க. துபாய் பிசினஸ்க்கான ஒரு வர்த்தகத்துக்கான ஹாட்ஸ்பாட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. இது இரண்டும் சேர்ந்துதான் துபாயை தூக்கி நிறுத்துது. ஸோ இது எப்படி சவுதி அரேபியாவுக்கு பிரச்சனையா இருக்குன்னா, எண்ணெய் உற்பத்தியில மட்டும்தான் சவுதி ஸ்ட்ராங்கா இருக்காங்களே தவிர மற்ற ஏரியாவில் துபாய் எதுலலாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுல எல்லாம் சவுதி அரேபியா கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அதனால இந்த இடத்துல ஒரு போட்டி உருவாகுது. அந்த இடத்தையும் நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக சவுதி என்ன பண்றாங்க, விஷன் 2030 அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் சவுதியில ரீஜனல் ஹெட் குவார்டர்ஸை திறக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுப்போம் அப்படிங்கிற திட்டம் உட்பட பல்வேறு மாற்றங்களை பிசினஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக உருவாக்கி இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில யாரு இன்டர்நேஷனல் பிசினஸ் ஹப்பாக மாற போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய போட்டியாக இருந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த பவர் பாலிடிக்ஸ்ல எப்படி ஜெயிக்கிறது? நேரடியாக பிசினஸ் மூலமாக, நேரடியாக வருமானங்களை கொண்டு வரதன் மூலமாக ஜெயிக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு நாட்டை மறைஞ்சிருந்து முதுகுல குத்தி அவங்கள திசை திருப்புறதன் மூலமாகவும் இந்த ரேஸ்ல ஜெயிக்கலாம். அந்த ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த இரண்டு நாடுகளும் தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில அப்பப்போ மோதல் ஏற்படுற அந்த சூழ்நிலை ஏற்படுது. சரி, ஒருவேளை சவுதிக்கும் யுஏஇக்கும் இடையில மோதல் ஏற்பட்டுருச்சுன்னா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? கல்ஃப்ல ஸ்டெபிலிட்டி குறையும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இரண்டு நாடுகளும் ஓபிஇசி அப்படின்னு சொல்லப்படுற எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் குழுவுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுல ஏதாவது பிரச்சனை ஏற்படும். அதனுடைய விளைவு இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நம்மளையும் பாதிக்கும். நம்ம போடுற பெட்ரோல் டீசல் விலை உயரும். நம்ம சாப்பிட்ற பொருட்கள்ல இருந்து எல்லா விலைவாசியும் உயர்றதுக்கான வாய்ப்பு இந்த இரண்டு நாடுகளும் மோதனா ஏற்படும். மூணாவது, ஏமன்ல இருக்கிற பிரச்சனையும் தீவிரம் முடியும். ஹவுதிகளுக்கு எதிரான சண்டை அப்படிங்கிறது இப்ப திசை திருப்பப்பட்டு சவுதியும் எஸ்டிசியும் மோதுற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது. எஸ்டிசியை தங்களுக்கு ஒரு மாஸ்காக வச்சுக்கிட்டு யுஏஇ சவுதிக்கு எதிராக அவங்கள திசை திருப்பறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இது எல்லாமே சவுதி, யுஏஇ, ஏமனுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த கல்ஃபுக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்குமான பிரச்சனையாகவும் மாறும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. ஸோ சவுதிக்கும் யுஏஇக்கும் இடையிலான பிரச்சனை என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற பவர் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வேறொரு வீடியோவில் திரும்பவும் பார்ப்போம். நன்றி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.